கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் பால் சுந்தரம் கடம்பவனம். இவருடைய பிறப்பு 25ஆம் தேதி ஜூன் மாதம் 1887ஆம் வருடம். இவருடைய இறப்பு 15ஆம் தேதி மார்ச் மாதம் 1980வது வருடம். இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்து சைவ பக்தராய் வளர்ந்து தன் 20 வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று புதிய மனிதனாக வளர்ந்து இறுதி வரை இயேசு கிறிஸ்துவின் அடியாராகவும் சாட்சியாகவும் வாழ்ந்த ஜெப வீரர் தந்தை பால் கடம்பவனம். ஞானஸ்தானம் பெற்ற பின் ஒரு கிறிஸ்தவ துறவியாக விரும்பினார். ஆயினும் அம்முயற்சியை கைவிட்டு கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க பயண செயலராக பணியாற்றினார். 1912ஆம் ஆண்டு சுதேச மிஷனரி சங்க பணியினை ஏற்றார். பல இடங்களில் அருளுரை ஆற்றும் பொறுப்பு கிடைத்தது. கூட்டங்களில் கலந்து கொண்டோர் இவரின் அருளுரையை கேட்டவுடன் மனதில் மாற்றமடைந்து கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இயேசுவை நம்பி கெட்டவன் இல்லை, இயேசுவுக்காக கொடுத்து கெட்டவனும் இல்லை, இயேசுவுக்கு உழைத்து கெட்டவனும் இல்லை. இது பால் கடம்பவனத்தின் அசையாத அருளுரையின் சாரம். இவர் பல ஆவிக்குரிய நூல்களை எழுதியுள்ளார். நான் ஏன் கிறிஸ்தவனானேன், அனுபவ திருஷ்டாந்தங்கள் என்ற நூல் வரை சுமார் 16 நூல்கள் எழுதியுள்ளார். பால் கடம்பவனத்தின் நூல்கள் யாவும் இரட்சிப்பின் அனுபவங்களாக, வரலாற்று சான்றுகளாக, நற்செய்தி பணி ஊடகங்களாக, ஜெபத்தின் செயல்களாக விளங்குகின்றன. இவர் பேச்சு கல் நெஞ்சுகளையும் உடைக்கும் வலிமை பெற்றவை. தமிழ்நாட்டின் மூடி பிரசங்கராக ஆன்மீக எழுப்புதலை உண்டு பண்ணினார். இறைவனே தம்மை அவரின் அடியாராக தெரிந்து கொண்டதாக அறிவித்து இறுதி வரை உண்மையான கிறிஸ்தவ ஜெப வீரராக விளங்கி தன் வாழ்வில் வந்த பல சோதனைகளை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஆழமான விசுவாசத்தை செயலில் காட்டி மக்களின் முன்மாதிரியானார். இவர் தம் முதிர் வயதில் கண் பார்வை இழந்து பின்னும் தன்னை காண வரும் அனைவரின் தலைமீதும் கைகளை வைத்து ஜெபித்து அன்பு பாராட்டுவார். அன்பானவர்களே, நீங்கள் செல்லுமிடங்கும் கிறிஸ்துவை பறைசாட்டுகிறீரா? நீ செய்வதெல்லாம் கடவுளுக்கு ஒப்புக்கொடு, அவருக்கு ஒப்புக்கொடாமல் செய்யும் வேலை அனைத்தும் வீணானதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பால் சுந்தரம் கடம்பவனம் அவர்கள் தமிழ்நாட்டின் மூடி பிரசங்கியார் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். அநேக ஆன்மீக புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். அது இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. அநேகருடைய வாழ்விலே அது ஒளியேற்றுகிறதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக அநேக பணிகளை உண்மையும் உத்தவமாக இவர் செய்திருக்கின்றார். ஆம், தன் பார்வை இழந்த பொழுதும் வருவரை அன்பாக அரவணைத்து தலைமீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் தரித்திருப்போம். கல் நெஞ்சு உடையவர்களுடைய உள்ளத்தை லகுவாக்குறவர்களாக நாம் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு எடுத்துச் செல்வோம். அப்படிப்பட்ட வலிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுங்கள். கிறிஸ்துவுக்கு மகிமையாக ஜெபிங்கள். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 10, 11 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.